வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உறவாகட்டும் நட்பாகட்டும், எவ்வளவு பல வருடம் இருந்து கொண்டிருந்த நட்பாக இருக்கட்டும், ஒரு உதவின்னு கேட்டு பாருங்க, அது உண்மையான உறவா நட்பா அப்படின்றது தெரிஞ்சிடும். இங்கே நிறைய பேர் உதவி என்று கேட்டால் ஆளே காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் கேட்கின்ற பொழுது உதவி செய்யக்கூடியவர்கள், கேட்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு ஒரு கொடை வள்ளல் போல் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள் யாரார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தா பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுப்பவன் எப்பொழுதுமே நல்லவனாக இருப்பான் என்று சொல்வார்கள். அது கொடுக்கின்ற நிலையில் அவனும் இருக்கணும், இல்லை என்றால் அவனும் கஷ்டப்படுகின்றவன் தான் என்றுதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் கூட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் செய்கிறதுக்கு ஒரு மனம் வேண்டும். அவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன் என்று அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் யாரா? உங்களுக்கு கர்ணனாக இருக்கக்கூடியவர்கள் யாரா? மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். எப்பவுமே எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்க மாட்டீர்கள். கல்வியாகட்டும், படிப்பாகட்டும், ஒரு கலையாகட்டும், எந்த விஷயத்தையுமே மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டால், குடும்ப ரீதியான ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டால், குடும்பத்திற்கு ஒரு பண கஷ்டம் ஏற்பட்டால், அந்த நேரம் கடக ராசியில் பிறந்தவர்கள், கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவார்கள், காசு கொடுத்து உங்களுக்கு காப்பாற்றுவார்கள். இதற்கு அடுத்தபடியாக காதல், பிள்ளைகள், புதிய வாய்ப்பு, வேலை, தொழில் போன்ற விஷயத்திற்கு பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு துலா ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக உதவிக்கரம் நீட்டப்படும். அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வம்பு வழக்கு பிரச்சனை, வருடந்தோர் பிரச்சனைகள் இப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த வழக்குகள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை பெற்று தருவராக அவர்கள் இருப்பார்கள். அதுவும் மறைமுகமான பணவரவு அவர்கள் மூலமாக கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக இது எல்லாத்தையும் தாண்டி எப்பொழுதுமே நீங்கள் உதவி கேட்காமல் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், எப்பொழுதும் உங்களுடைய பணத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். அப்படி பார்த்தா மிதுன ராசிக்கு மேச ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள், நீங்கள் உதவி கேட்கவே இல்லை என்றாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கர்ணனாக முழுமையாக இருப்பார்கள் இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள். ஸோ இந்த 4 ராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள், உங்களை கெடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு கர்ணன் போல் இருந்து, கவசம் போல் இருந்து உங்களை பல விதத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். சிறு உதவி செய்தாலும் அது சரியான நேரத்தில் பெரு உதவியாக உங்களுக்கு இருக்கும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. உங்களுக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மற்றவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.